திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டமாக பதவிக்காக ராஜினாமா பண்ணால் எப்படி? ஜனநாயக கொடுமை. வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு போகிறதுக்காக எங்கள் பொதுச்சா மேலே வீண் பழியை தான் போட்டாங்களே தவிர அது அவங்களுடைய சுயலாபத்துக்காக செய்கிறாங்க. அது ரொம்ப தவறு. பாடை கட்டலாமா வேணான்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஆட்சி. அவர் மேற்கொண்டு வழியாக்காமல் எல்லாம் பிரிஞ்சு போனவரை இன்னும் சொல்கிற அண்ணன் தம்பியாக ஒன்று சேர்ந்து கட்சி இன்னும் பலப்படுத்தி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது உள்ளாட்சி எலெக்ஷன், அதில் நம்ம பவரை காட்டுவோம். இந்த மரகத குமரவேல்னு ஒருத்தவங்க பாவம், அந்த அக்கா அவங்க எல்லாம் தனிப்பட்ட மரியாதை. ஏன்னா ஒரு இயக்கத்துலேருந்து அவங்களாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சிரிப்பாங்க. ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சுங்க. அவங்க தொகுதி பக்கம் போனால் கூட அந்த அக்கா பேருக்கு நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த தொகுதி மக்கள் காரி துப்புறாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்றோம்னா நீங்கள் அமைச்சர் பதவி வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒன்றும் யூஸ் இல்லை. எடப்பாடியான உள்ளே வந்து அலறிடுவாங்க. அந்த பயம் வேறு எதுவும் இல்லை. கட்கூரிகளுக்கு ஒன்றுமே தெரியலங்க. சும்மா போய் அவனோ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பேஜை குத்தின்னு இப்போ மருத்துவங்களுக்கு போய் தகுதி இல்லாதவங்களாம் போய் ஆய்வு நடத்துகிறாங்க. அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டு இப்போ ஒருங்கிணைக்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க இபிஎஸ் சந்திக்கிறது. இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த பிளவு நடந்ததா? முதல்ல இது ஒரு இஷ்யூவே இல்லைங்க. இதெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை. நீங்கள் நாளைக்கு பேசிப்போம். எப்படி நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இருக்கும், நாளைக்கு ஏதாவது ஒரு சிறு சிறு கோபங்கள் வரும், அதால் விலகி போகிறதா தவிர. ஆனால் அதிமுகன்றது உண்மையான ஒரு கட்சிக்காரன் தான் அதிமுக இருக்கலாம். இல்லை ஒரு பதவிக்காக அவங்க இந்த மாதிரி பிரிஞ்சு போகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இப்போ வெளியே வந்து வதந்தின்ற மாதிரி செய்திகள் தான் பரப்புகிறாங்களே தவிர எங்களை சில விஷமிகள்லாம் இருக்காங்க, சில தற்கூறிகள்லாம் இருக்காங்க. அவங்க பரப்புகிற விஷயந்தான் இந்த மாதிரி பதவிக்காக அப்படி இப்படின்னு. பட் அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கட்சி எடுக்கிற எங்கள் பூச்சா என்ன முடிவு எடுப்பாரோ அதை கட்டுப்பட்டு வரவங்களாம் அனைவரையும் பூச்சி அரவணைச்சு அவங்களுக்கு தகுந்த பதவி எப்போ தரணுமோ அப்போ கண்டிப்பான முறையில் தருவார். பதவி எதிர்பார்த்து உழைக்கிறவங்க அதிமுக கண்டிப்பாக கிடையாது. இங்கே என்ன ஒரு இதுவாக பேசுனாங்கன்னா சிவி சண்முகம் அவர்களை திமுக கூட கூட்டணி வச்சு ஒரு சிஎம்மாக பார்த்தாரு. அது எங்களுக்கு பிடிக்கல. அதிமுக ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான். அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. அதிமுகன்ற இயக்கம் ஆரம்பித்தது திமுகன்ற ஒரு கழகத்தை எதிர்த்து தான். எங்களை மாதிரி தொண்டர்கள் இருக்கிற வரைக்குமே நாங்கள் திமுக கூட கை கோக்க மாட்டோம். இவங்கள வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு போகிறதுக்காக எங்கள் பொதுச்சா மேலே வீண் பழியை தான் போட்டாங்களே தவிர உண்மையான செய்தியாக அது கிடையாது. இது வெறும் வீண் வதந்தி. என்ன சாக்க சொல்லிட்டு போகலாம், இங்கேருந்து போனால் ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறது. இப்படி செட் பண்ணால் பப்ளிக்கிட்ட எடப்பாடியார் அண்ணன் பேர் கெடுண்டு. பட் ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு, திமுக எப்போவுமே எங்களுக்கு எதிர்கட்சி தான் எல்லாமே திமுக தான். இவங்க கூட கூட்டணி வச்சு தான் நாங்கள் ஆட்சி அமைக்கணுன்ற எண்ணமும் எதுவும் கிடையாது. விட்டதை பார்த்துக்கலாம். அடுத்தது மனுஷனுக்கு வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம். ஸோ இது வரைக்கும் அதிமுக 4 சீட்லாம் ஜெயிச்சு வெறும் 4 தொகுதியெலாம் ஜெயிச்சுலாம் அம்மா பேரில் திருப்பி மீண்டு ஒரு அவங்கள எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு ஆக்கினாங்க அம்மா. ஸோ இந்த வாட்டி தோந்துட்டோம், அடுத்த வாட்டி வருவோம். இல்லை சொல்ல முடியாது. இவங்களே தொங்கு சபை தான் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கோ நாளைக்கோ தான் இருக்காங்க. பாடை கட்டலாமா வேணான்ற மாதிரி தான் இருக்குது இந்த ஆட்சி. ஆனால் அதிமுகலேருந்து நிறைய பேரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. குதிரை பேரம் நடக்குது. ஆமாம், உண்மை குதிரை பேரம் நடக்குதா? இதுக்கு ஆள் நடவடிக்கை அதிமுகவில் விலை போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சுலபமாக இல்லை சார். சும்மா ஆசை அமைச்சர் தரேன் அதை தரேன்னு இந்த போன அந்த 4 பேர்லாம் இந்த மரகத குமரவேல்னு ஒருத்தவங்க பாவம், அந்த அக்கா அவங்க எல்லாம் தனிப்பட்ட மரியாதை. ஏன்னா ஒரு இயக்கத்துலேருந்து அவங்களாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் சிரிப்பாங்க வைப்பாங்க. ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சுங்க. அவங்க தொகுதி பக்கம் போனால் கூட அந்த அக்கா பேருக்கு நல்லா தான் இருந்துச்சு. இனி அந்த தொகுதி மக்கள் காரி துப்புறாங்க. ஏன் கேட்டால் அந்த அக்கா தனிப்பட்ட முகத்துக்கு ஆன ஓட்டு இல்லை. அதிமுகன்ற ஒரு கழகத்துக்கு விழுந்த ஓட்டு தான் அது. அந்த அம்மா ஒரு தனிப்பட்ட முகத்தை காட்டினதுனால ஓட்டு வாங்கலாமா அந்த அம்மா நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லைன்னா அந்த அம்மாலாம் யார் என்னன்னே தெரியாது. ஒன்றும் இல்லாதப்போ அந்த அம்மாவுக்கு 2014 எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அடுத்த அண்ணன் எடப்பாடி அண்ணன் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து இன்னொரு வாட்டி எம்எல்ஏ முறை சீட்டு கொடுத்தாங்க. இப்பயும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. இப்படி கீழ்மட்டத்துலேருந்து இவ்வளோ தூரத்தை தூக்கிட்டு வந்தோம். என்னெல்லாம் அந்த மாதிரி ஒரு அடிப்படை தொண்டை இந்த மாதிரி மட்டத்துலேருந்து வந்திருந்தா இந்த மாதிரி கட்சி அந்த நிலைமை விட்டு போக மாட்டான். இது போன நாயங்களாம் பணத்துக்காக பல இதுக்காக போன வாயில் வரக்கூடாது. இந்த இதுக்காக போனது தான் அர்த்தமே தவிர வேறு எது இல்லைங்க. டிவிகேவோட இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி வாங்கி, அதாவது விஜய் வேண்டான்ட்டு வாக்கு கொடுத்து ஜெயிச்சவங்க அதிமுக தலைமையில் அவங்கள பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணுறதா சார். மக்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார். மக்கள் அவங்கள ஃபுல் மெஜாரிட்டியை ஏற்றுலாம் யாரும் ஓட்டு போடல. அவங்களுக்கு பாதி பேர் தாவக்கே ஒன்றும் போட்டிருக்காங்க. தாவேக்கா வேண்டான்னு பாதி பேர் போட்டிருக்காங்க. இல்லை இந்த கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுக யாருமே பண்ணதில்லை. தாவேக்கா இந்த பண்ணுற செயலை நீங்கள் பயம் வேறு எதுவும் இல்லை. எடப்பாடியான உள்ளே அலறிடுவானுங்க. அந்த பயம் வேறு எதுவும் இல்லை. தற்கூறிங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க. சும்மா போய் ஹாஸ்பிட்டலில் போய் பேஜை குத்தின்னு
இப்போ மருத்துவமனையில் போய் தகுதி இல்லாதவங்கலாம் போய் ஆய்வு நடத்துகிறாங்க. எங்கள் அம்மா ஆச்சு எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு அப்படிலாம் கற்றுக் கொடுக்கல. ஒரு கழக ஆட்சி வந்து இருந்தால் நிர்வாகி எப்படி நடந்தணும், கழக ஆட்சியிலலாம் நிர்வாகி எவ்வளோ கட்டுக்கோப்பாக நடந்துக்கணும், இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வந்த பிள்ளைங்கள் நான் சின்ன வயசுலேருந்து. இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த தற்கொலைங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம இது பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், அமைச்சரவையில் உட்காந்துட்டோம், ஏன்னா 4 பேர் சப்போர்ட் இல்லைன்னா ஆட்சியே இல்லைன்னு தெரில அந்த தற்கொலைங்களுக்கு. சரி வந்தாச்சு, சரி தான் ஆயிடுச்சு. நல்ல மக்களுக்கு நீ சொன்ன வாக்குறுதியில் நிறைவேற்றியா என்னென்ன முதல்ல சொன்னாப்புல 2500 தருவான்னு மக்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. இன்னி வரைக்கும் அந்த 2500 கையெழுத்து போடல. சரி அதையும் இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் போய்க்கலான்னு அதை எதிர்பார்த்தாங்க முதல் கையெழுத்து வரும்ன்ட்டு. அதுவும் இது பண்ணலை. டாஸ்மாக் கடை 717 கடை மூணுன்னு சொல்லி இவர் சொல்கிறாப்புல. அம்மா ஆட்சிலையும் மூடிக்கிறாங்க, கலைஞர் ஆட்சிலையும் மூடிருக்காங்க. என்னமோ இவர் புதுசாக தேகி போல் இவர் புதுசாக ஒழிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மூடல. இன்னும் டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறாங்க. நீ சென்னையில் எங்கே வேணால் பண்ணி யூடியூப் இன்னைக்கு டேட், இன்னும் டேட் 26. இந்த 26 மதியானம் 12 மணிக்கு மேலே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணுறோம். நீ போய் பாருங்கள், எல்லா டாஸ்மாக்லையும் 10 ரூபா வாங்க தான் செய்கிறாங்க. கேட்டால் அதுக்கு அமைச்சர் ஒரு சாக்கு சொல்கிறேன். ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 20 ரூபா வாங்கிட்டு டோக்கன் மாதிரி ஒன்று கையில் கொடுத்துறாங்க. நீ போய் உள்ள பாரில் சைடிஸ் என்ன வேணால் வாங்கிக்கலான்ற மாதிரி அந்த மாதிரி 20 ரூபா வாங்கிட்டு அந்த டோக்கன் மாதிரி கொடுத்துறான். அந்த 20 ரூபா உள்ள ஊற்றா பாரில் ஒரு முட்டை, அவிச்ச முட்டை ஒன்று, இல்லை வேறுகளில் ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ என்ன ஆகுது, அவன் பார் வச்சிருக்கான் போச்சு. இப்போ நடக்குது சார். நான் கண்ணால் பார்த்தேன் சார். இது நான் கண்ணால் மாலை போட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆனால் என் நண்பர்கள் போகும்போது இதை பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன். இப்போ மறுபடியும் ஒருங்கிணைஞ்சு வராங்க இல்லையா வேலுமணி அவர்கள், இப்போ உள்ள போயிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பிரிஞ்சு போயிட்டு இப்போ வரதை நீங்கள் அண்ணன் தம்பி சண்டை அப்படின்னு ஒரு சந்தர்ப்பவாதமாக தெரியலையா சார்? எல்லாரும் ஒரு எப்படி சொல்ல சார், ஒரு தோல்வி இப்போ நம்மளே ஒரு இதில் ஒரு ஓட்டப்பந்தயத்தை ரொம்ப ஒரு பயிற்சி பெற்றிருப்போம். 1 மாதம் 2 மாதம் ஓடி ஆடி கஷ்டப்பட்டிருப்போம். அந்த தோல்வியை கொஞ்சம் ஏற்றுக்க ஒரு நாள் எடுக்கும். நான்லாம் வந்து ஒரு வாரம் வீட்டில் அழுதுகிட்டே தான் இருந்தேன். தூக்கம் இல்லை. ஆமாம் உண்மை. ஏன்னா தொண்டர், நான் சாதாரண தொண்டர் தான். ஆனால் எனக்கே அந்த வழி வரும்போது கட்சி பொதுச் செயலாளர் 234 தொகுதிக்கு ஓடி எந்த தலைவர் ஓடினா 234 தொகுதிக்கும் டேரெக்டாக போய் ஒவ்வொரு தொகுதியாக நேரில் போய் மக்களை சந்தித்து ஒவ்வொரு இதை கேன்வாஸ் பண்ணிட்டு வந்தவர். அவர் எவ்வளோ வழி இருக்கும். அவர் மேற்கொண்டு வழியாக்காமல் எல்லாம் பிரிஞ்சு போனவங்களே இன்னும் சொல்கிற அண்ணன் தம்பியாக வந்து ஒன்று சேர்ந்து கட்சியை இன்னும் பலப்படுத்தி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது உள்ளாட்சி எலெக்ஷன், அதில் நம்ம பவரை காட்டுவோம். இல்லையா 6 மாதம் எப்படியோ ஆட்சி கவுந்துடும். ஏன்னா பண்ண போகிறதில்ல எதுவும். 2500 மக்களுக்கு தரேன்னு சொன்னாலும் சாத்தியப்படாது. எல்லாருமே இதை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம் சார். இவனுக்கு ஆட்சி நடத்த தெரியாது சார். உண்மையாக தெரியாது. போட்டிருக்க அமைச்சர்லாம் பாருங்கள், என்ன படிச்சிருந்தா எதுவுமே ஒரு அனுபவம் வேணும் சார். ஒரு அனுபவம் தான் முக்கியம். படிப்பு இல்லைனா கூட இந்த அனுபவமே சிறந்த ஆசை. அரசியல் அனுபவம் இல்லை தான். நீ டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் விற்றவங்களாம் இன்றைக்கி வந்து அமைச்சர் பதவி வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒன்றும் யூஸ் இல்லை. சும்மா பப்ளிக் என்ன யோசிச்சிங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான் தவிர. ஆனால் வந்து அதிமுக ஓட்டு அப்படியே தான் சார் இருக்குது. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக அதிமுக வரும். எங்கள் பொதுச்செயலாளர் மாரி கட்சியில் எதுவும் நடக்காது. இப்போ சில பல அதான் நம்ம நேரம் எப்படி இருக்குனால சில விஷயங்கள் தவறுதெல்லாம் நடக்கலாம். ஆனால் வந்து இது இன்றைக்கி அண்ணன் பேசி முடிச்சுடுவார். பொதுச்செயலாளர் தலைமையில் இருக்கும். ரெட்டையில் தான் என்றைக்குமே. ஏன்னா இன்றைக்கும் சொல்கிறேன், ஏழை எளியோருக்கான சின்ன ரெட்டையில், புரட்சி தலைவருக்கான எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்ன ரெட்டையில் அது அம்மாவும் காத்திருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார்னா இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் காப்பார். இனிமேல் தான் அவர் பொதுச்செயலாளர். எங்களை அவர் தவிர பொதுச்செயலாளர் நாங்கள் என்ன மாதிரி சின்ன பையன் தான். எனக்குலாம் வயசு 33 வயசு தான் ஆகுது. நான் அந்த 33 வயசில் சொல்கிறேன், நான் அம்மாவுக்கு அடுத்து பார்த்த ஒரே கவர்ந்த தலைவர்னா அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். ஏன்னா அவர் பேச்சாற்றலும் சரி, அவர் கட்சியை இவ்வளோ கஷ்ட காலத்துலேயும் மீட்டெடுத்து இன்னும் தொண்டர்கள்லாம் அரவணைச்சு பல எலெக்ஷனில் தோல்வி கண்டிருந்தாலும் பரவாயில்ல சார் எலெக்ஷனு. ஏன்னா ஒரு எதுவுமே இல்லாத ஃபிகர் சார். இப்போ இந்த அவர் அம்மாவுக்கு அடுத்தது தான் அவரை உருவாக்கினாங்க. இன்றைக்கி வந்து கட்சி அவ்வளோ கட்டுக்கோப்பாக நடத்தி இவ்வளோ எலெக்ஷன் சந்திச்சிருக்காரு. சேலத்தில் அவர் நின்ன தொகுதியில் அத்தனை தொகுதி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதே இப்போ இந்த விஜய் பாஸ்கர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் நின்ன இடத்துல ஜெயிச்சு கொடுக்க முடியுதா? ஸோ அதெல்லாம் பாருங்கள். மக்கள் தலைவர் அவர். என்றைக்குமே மக்கள் தலைவர், மக்களுக்கான தலைவர், எங்களுக்கான தலைவர் அவர் தான். ஸோ என்றைக்குமே எடப்பாடியார் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவர் என்ன சொல்கிறாரோ அது மீறி நாங்கள் எதுவுமே எந்த தொண்டலும் செய்ய மாட்டோம். எங்களை போல் இளைஞர்கள் பல பேர் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதிமுக வேலை செய்கிறதுக்காகவும். இன்னும் அதிமுக நல்லா வரணும்னு உழைக்க தயாராக இருக்கும், எந்த பலனும் இல்லாமல். ஸோ இன்னுமே அதிமுக வரும். 100 ஆண்டு அம்மா சொன்னது போல தான் சார். நான் இந்த கட்சியில் இல்லைனாலும், நான் இல்லாவிட்டாலும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் வாழுன்ற மாதிரி இந்த கட்சி 100 ஆண்டு வாழ்ந்துகிட்டே தான் சார். யார் இல்லைனாலும் வாழும் சார். இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியிலே நாங்கள் இப்பொழுது ஆந்திர மாநிலத்திலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகவும் தைரியமாக துணிவாக இவ்வளவு மக்களை வந்து அடக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனாக்கா இந்த நேரத்தில் இவங்க அது மாதிரி செய்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. பழைய மாதிரி ஒருங்கிணையும் நினைக்கிறேன். ஒருங்கிணையாக இருந்தாலும் எடப்பாடியார் அண்ணன் தான். மீதி யார் வந்தாலும் அது நல்லா இருக்காது.
நன்றாக இருக்காது. எடப்பாடி அண்ணன் தான். அதிமுகவில் இருந்து நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ பதவியை டிவிகே அது அவங்களுடைய சுயலாபத்துக்காக செய்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அவங்களுடைய சுயலாபத்துக்காக தவறு. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டமாக பதவிக்காக ராஜினாமா பண்ணால் எப்படி? ஜனநாயக கொடுமை. இடைத்தேர்தல் வந்தால் வலுவாக அண்ணன் எடப்பாடியார் தான், ஏடிஎம்கே தான் வரும். அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 3-4 இடத்துலையும் எத்தனை இடத்துலனாலும் அத்தனை இடத்துலையும் ஏடிஎம்கே வரும். உறுதி. ஒருத்தர் 2 பேர்னால அது உழையுதுன்னா அதை எங்களுக்கே ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆந்திரா மாநிலம், எங்களுக்கு இது உடையது இல்லை. ஆனால் எங்களுக்கு கட்சி அந்த காலத்தில் நாங்கள் கட்சியில் இருந்ததுனால அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருந்தால் வெற்றி பெற்றிருக்கோம். தொடர் தோல்விக்கு தான் காரணம் இருக்கலாம். ஏன்னா அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா எங்களுடைய அரசியல் அமைப்பு வேறு, நாங்கள் இருக்கிற சுயநிலை இருக்கிற அரசியல் அமைப்பு வேறு, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் அமைப்பு வேறு. அப்படி இருந்தால் கூட வெற்றி பெறக்கூடிய சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இன்னும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூட நல்லா இருக்கலாம். ஆனால் இவருடைய தலைமையில் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றது. தலைமைக்கான போட்டி அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அவரு ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரே இப்போ பொதுச் செயலாளராக இருக்கார். நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகமா அவர்களாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த பதவிக்கு போட்டின்றது அது சகஜம் தாங்க. ஏன்னா போட்டி இருந்தால் தான் அதுடைய ஒரு பொறுப்புன்னு வரும். போட்டி இல்லைன்னா அதுக்கு ஒரு பொறுப்புன்றது இல்லாமல் போயிடும். எப்போ ஒருத்தர் போட்டி வருதோ, போட்டி அவர் செய்யலாமா நம்ம செய்யலாமான்ற அளவுக்கு ஒரு இது வரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இங்கே இது ஆனதுனால எங்களுடைய நாங்கள் வந்துக்கிட்ட ஆந்திரா மாநிலம், நாங்கள் எம்ஜிஆருடைய பற்றுனால அந்த கட்சினால நாங்கள் தான் இருக்கிறது சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒரு இது பண்ணுறோம். எங்கள் இதுலேயும் நாங்கள் கவுன்சிலர் எலெக்ஷன் வந்தாலும் நிற்கிறோம், எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வந்தாலும் நிற்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். இன்றைக்கி கூட நாங்கள் எம்ஜிஆர் கொடி எடுத்துன்னு போகிறோம், எம்ஜிஆர் அம்மாவுடைய கொடி இது எடுத்துகிட்டு போகிறோம், போட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாம் மக்களுங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆந்திராவில் நிறைய கட்சிகள் இருக்கும்போது ஏன் இன்னமும் இந்த அதிமுக மேலே ஒரு பற்றோட இருக்கீங்க? அது என்னன்னா இல்லை ஏன்னு கேட்டாக்கா, இப்போது எப்படின்னு கேட்டாக்கா, அந்த 1955 அதாவது 56 தான் எங்களுக்கு அது ஆந்திராவை மாறுது. அது வழி மதராஸ் மாகாணமாக தான் இருந்தது. அந்த மதராஸ் மாநிலம் தான். நாங்கள் தமிழ்நாடு தான். நாங்கள் தமிழ்நாடு தான். எங்கள் தமிழ்நாடு ஆந்திராவை மாற்றினாங்க. அவ்வளோதான் தவிர நாங்கள் அந்த இதில் இருக்கிறதுனால, அந்த மதராசி மாநிலத்தில் நாங்கள் இருந்ததுனால அந்த பற்றில் அப்போது ஒரே ஒரு காங்கிரஸ் ஒன்று தான் இருந்தது. காங்கிரஸுக்கு அடுத்து அப்படி வேறு எந்த ஒரு பார்ட்டி இல்லை. இதே எங்களுடைய சித்தூர் மாநிலம், அதாவது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், அதான் நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது சித்தூர். அப்போ மதராசி மாநிலத்தில் நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது சித்தூர். அந்த சித்தூர் இதுலேயே ஒரு அளவுக்கு எங்களுக்கு அந்த ஒரு பற்று ஒரு ஒற்றுமை இருக்குதுன்னா, எங்களுக்கு இது தமிழ்நாடு மேலே இருக்க ஒரு அன்பு இதனால தான் அந்த ஒரு கொள்கை மூழ்படனால எம்ஜிஆருடைய இது வேணும் அப்படின்றதுனால தான் எங்களுக்கு ஒரே பார்ட்டி தான் இருந்தது. காங்கிரஸ் அடுத்தாபதி அனைத்து இந்த அண்ணா திராவிட, திமுக இருந்தது. திமுகலேருந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட. எங்களது திருப்பதி ஜில்லா, ஆந்திர மாநிலம், புத்தூர். நாங்கள் கழகத்தில் இருந்து ரொம்ப நாளாக பணியாற்றிக்கின்னு இருக்கிறோம். அங்கேயே அன்னதான தலைவர் பிறந்தநாளைக்கு எல்லாமே செய்துங்கிறோம். இது வரைக்கும் அண்ணன் எடப்பாடியார் தலைமை தான் நாங்கள் விரும்புகிறோம். இனி அதுதான் வரணும். அப்போ தான் இந்த கழகத்துக்கு ஒரு நல்ல காலம் கிடைக்கும். அதனால் எந்த விதமான மாற்றம் இல்லை. நாங்கள் எல்லாருமே கட்சிக்காக கண்டிப்பாக உறுதுணையாக பாடுபடுவோம். அது எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆந்திராவில் இருக்கிற ஒற்றுமை தமிழ்நாட்டில் இல்லைன்ற மாதிரி தான் வரும். வராமல் எங்கே போகுது? வரும். அதே ஒரு சூழ்நிலை.